சீனு காக்காவும் ராணி காக்காவும் வீட்டில் உட்காந்து சிரித்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ராணி சொன்னிச்சு, ஏங்க இப்பெல்லாம் நான் ரொம்ப ஒல்லியா தெரிகிறேன்ல என்று கூறியது. அதற்கு சீனு காக்கா, ஏண்டி இப்படி பொய் சொல்ற? நீ முன்னை விட இப்ப 2 மடங்கு ஜாஸ்தியா இருக்க. உன்னை பார்த்தாலே எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது என்று கூறி சிரித்தது. உடனே கோபப்பட்ட ராணி காக்கா, என்னையவா நீங்க இப்படி பேசுறீங்க என்று கூறி கட்டையை எடுத்து சீனுவின் தலையில் அடித்தது. சீனு, என்னை அடிச்சிட்டே இல்ல, இரு உன்னைய பார்த்துக்கிறேன், நீ எப்படி என்னை அடிக்கலாம் என்று கேட்டது. நீங்க மட்டும் என்னை இப்படி கேலி பண்ணலாமா? எனக்கு எவ்வளோ கோபம் வந்துச்சு, அதனால தான் இப்படி பண்ணினேன். அதற்கு சீனு காக்கா, இனிமே என்னால் உன் கூட வாழ முடியாது, நான் இப்பவே போறேன், நான் எங்கேயாவது போறேன் என்று கூறிவிட்டு பறந்து சென்றது. போங்க போங்க, எவ்வளோ கோபம் இருந்தாலும் நைட்டுக்கு இங்கே தானே வந்தாகணும், அப்போ பார்த்துக்கிறேன் என்று கூறி கோபத்துடன் அமர்ந்திருந்தது. ராணியிடம் கோபித்து சென்ற சீனு பறந்து சென்றது. அது கோபத்துடன் சென்றதால் எவ்வளவு தூரம் பறக்கிறோம் என்று தெரியாமல் நீண்ட தூரம் பறந்து பக்கத்திலிருந்த மற்றொரு காட்டிற்கு வந்தது. வந்து கொண்டிருக்கும்போது களைப்பின் காரணமாக மயக்கமடைந்து கீழே விழுந்தது. கீழே விழுந்ததில் தலையில் அடிபட்டு மயங்கியது. மயங்கி கிடந்த சீனு காக்காவை பார்த்த ராமபுறாவும் சோனு குருவியும் தங்களோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. அங்க அவங்க, புறா அண்ணே, இந்த காக்கா யாருன்னே தெரியல, பக்கத்து காட்டுல இருந்து வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, நானும் இந்த காட்டுல இந்த காக்காவை பார்த்ததில்ல, அதனால நானும் இது வேற காட்டுல இருந்து வந்த காக்கான்னு தான் நினைக்கிறேன். எனக்கு என்னவோ இது பறந்து வந்துகிட்டு இருக்கும்போது மயங்கி விழுந்திருக்கும் போல. புறாவும் குருவியும் காகம் கண் விழிக்கும் வரை காத்திருந்தனர். காகமும் கண் விழித்தது. காக்கா, நீங்க யாரு? எந்த காட்டிலிருந்து வர்றீங்க? உடனே காகம், யாரது? நான் காக்காவா? நான் கிளியில, நீ என்னை போய் காக்கான்னு சொல்ற என்று கேட்டது. உடனே குருவிக்கும் புறாவிற்கும் ஒரே அதிர்ச்சி. குருவி புறாவிடம், இந்த காக்காக்கு தலையில் அடிபட்டதுல பழசெல்லாம் மறந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் காக்காவானது தனக்கு ஒரு கிளின்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. பாவம் அண்ணே, இதை நம்ம என்ன பண்ணுறது என்று பேசிக்கொண்டிருந்தது. சரி விடுமா, கொஞ்ச நாள் சரியாகிற வரைக்கும் அது இங்கேயே இருக்கட்டும், நாம் அதை பார்த்துக்கிடுவோம். சரியானோன்னா அது யார் என்னன்னு கேட்டு அது காட்டுக்கு அனுப்பி வைப்போம் என்று கூறிவிட்டு புறா பறந்து சென்றது. ராணி காக்கா பொழுது இருட்டியதால் சீனு இன்னும் வீட்டுக்கு வரவில்லை என்று யோசித்து கொண்டிருந்தது. என்ன, இந்த சீனு இன்னும் காணோம், கோச்சிக்கிட்டு போனவர் திரும்பி வருவாருன்னு பார்த்தா இன்னும் காணோம், நைட் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது? சரி விடிகிற வரை பார்ப்போம் என்று விடியும் வரை காத்திருந்தது. ஆனால் காகம் வரவே இல்லை. பொழுது விடிந்தது. ராணி காக்கா, என்ன இன்னும் காணோம், நைட்டு ஃபுல்லாக எங்கே போணுச்சுன்னு தெரியலையே, நம்ம அடித்ததில் கோபத்தில் போயிருச்சோ, போய் நம்ம தேடி பார்ப்போம். சீனு, எங்கே இருக்கீங்க நீங்கள் என்று பதற்றத்துடன் சீனுவை தேட பறந்தது. ராணி காக்கா பறந்து பக்கத்து காட்டிற்கு வந்தது. அங்கு புறா அமர்ந்திருந்தது. புறாவிடம், அண்ணே, இந்த சைடு ஏதாவது ஒரு காக்காவை பார்த்தீங்களா? பறந்து எதுவும் வந்துச்சா என்று கேட்டது. உடனே புறா, அந்த காக்காய்க்கு என்ன வயசு இருக்கும் என்று கேட்டது. அதற்கு ராணி காக்கா,
அவங்களுக்கு ஒரு 40 வயசு இருக்குன்னே. நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்களா என்று கேட்டது. ஓ, அந்த காகமா? அது நேத்து பறந்து வரும்போது மயங்கி விழுந்துருச்சு. விழுந்து தலையில் அடிபட்டு பழசெல்லாம் மறந்துருச்சு. நாங்கள் தான் அதை கூட்டிகிட்டு போய் எங்கள் வீட்டில் வச்சுருக்கோம். நீ வா, உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறேன் என்று புறா கூறிவிட்டு காக்கையை உடனுடன் கூடி சென்றது. சீனு காக்கா கிட்ட சோனு குருவி பேசிக்கிட்டு இருந்துச்சு. காக்கா அண்ணே, உங்களுக்கு இப்போ ஏதாவது ஞாபகம் வருதா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உங்கள் குடும்பம்லாம் எங்கே இருக்கு என்று கேட்டது. உடனே காகம், என்னது காக்கா அண்ணனா? நான் கிளின்னு உன்கிட்ட சொன்னனே, நீ மறுபடியும் என்னை காக்கான்னு சொல்கிற? நான் கிளி. எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு மனைவி இருந்தா. அவள் இறந்து போயிட்டா. நான் இப்போ நிம்மதியாக இருக்கேன். நீ வேணா ஒரு பொண்ணு பார்த்து கொடு, நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று கூறிவிட்டு சிரித்தது. குருவி தன் மனதில், இவருக்கு இன்னும் ஞாபகமே வரல, அதுதான் இவர் இப்படி பேசுகிறாரு என்று நினைத்து கொண்டது. பிறகு மதிய வேளையில் ராணி காக்காவை புறா கூட்டிக்கிட்டு சோனு வீட்டுக்கு வந்துச்சு. சோனு, சோனு, இந்தா இவங்க தான் அந்த காக்காவோட சொந்தக்காரங்க போல. இவங்க அந்த காக்காவை தேடி வந்தாங்க. அந்த காக்கா உன்கிட்ட ஏதாவது பேசுச்சா? அதை பற்றி ஏதாவது சொல்லுச்சா என்று கேட்டது. அந்த காக்கா இன்னும் தன்னை கிளின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்குனே. நான் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். எனக்கு கல்யாணம் ஆகி என் ஒய்ஃப் இறந்து போயிட்டா. நான் வேணா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கவான்னு கேட்குது என்று கூறியது. உடனே ராணிக்காக, ஓ, சீனு காக்கா நடிச்சுக்கிட்டு தான் இருக்கா? அதானே, உன்னை பற்றி எனக்கு தெரியாது, நீ நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது என்று மனதில் நினைத்து கொண்டது. ராணியின் குரலை கேட்ட சீனு மயக்கத்தில் இருந்தவாறு பேசிக்கொண்டிருந்ததை கேட்டுக்கொண்டிருந்தது. உடனே ராணி காக்கா, அது ஒன்றும் இல்லை சோனுக்குருவி, நீ ஒரு கட்டையை மட்டும் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட தாவே, நான் என்னோட சீனுக்கு எப்படி ஞாபகம் வருதுன்னு காட்டுறேன் என்று கூறியது. சீனு காக்கா தன் திட்டத்தை மறந்து, ஐயோ ராணி, நான் நல்லா தான் இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், நீ எதுவும் என்னைய பண்ணிராத என்று அலறியது. உடனே அங்கிருந்த அனைத்து பறவைகளும் சிரித்து கொண்டிருந்தனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இனி அடுத்த கதையில் மீட் பண்ணலாம். பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.